பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த காலை வேளையை கர்த்தர் சுகத்தோடு பலனோடு காண செய்திருக்கிறார். நேற்று தினம் முழுவதும் தேவன் நம்மளை காத்தார், நல்ல பலனை கொடுத்தார். ஆராதிக்கக்கூடிய கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீடுகளிலே இந்த நாளில் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், டிவி வழியாய் பார்க்கிறீர்கள். ஸோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஸோ இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளை கொடுத்ததுக்காக நல்ல சுகத்தையும் நல்ல பலனை கர்த்தர் இந்த நாளில் தரும்படியாக கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஒரு சமாதானமாக இந்த நாளை முடிக்கத்தக்கதாக, ஒரு சந்தோஷமாய் முடிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானதை விளைக்காய் சோதரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை கர்த்தாவே எழும்பி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளுக்கு தேவனை கிருபைகளை கொடுங்க. இந்த நாளிலே சமாதானமாய் சந்தோஷமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளை வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீரே கர்த்தாவே இந்த நாளை அவர்களுக்கு தாவே ஆசீர்வாதமாக்கி தாங்க. எல்லாரையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. கர்த்தா எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாக இப்பொழுது பாடுகிற பாடல்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். என் தேவன் தாமே இந்த நாளிலே கர்த்தாவே கர்த்தாவே இந்த பாடல்களை பாடி நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஸோ இப்பொழுதும் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். உற்சாகமாக கரங்களை தட்டி வீடுகளிலே இருந்து நீங்கள் உற்சாகமாக ஆராதிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. கைகளை தட்டி பாடுவோம். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றி நிலை மாறி புவியகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நமக்கு உதவி வரும் கண்மலை, நம்மை பெருக செய்கிற ஆண்டவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். சொல்லலாம். எந்த தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். போக்கையும் வரத்தையும் பக்திரமாக காப்பாரே இரு முதலாய். அவர் நம்மை காப்பார்.
போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரை இரு முதலால் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம். நம்மை பெருக செய்கிறவர், நம்மை விருத்தி அடைய செய்கிறவர். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி கைகளை தட்டி, ஆண்டவரே உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உதவி வரும் கண்மலையே, எங்களை பெருக பண்ணுகிறவரே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை உண்டாகட்டும் அப்பா. சொல்லுங்க, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே, என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். பாடலாமா? இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவி. சொல்லுங்க, என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவி. இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். சொல்லலாமா? வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வி. சொல்லுங்க, உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வி. இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். பாடுங்க. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த
அடைக்கலத்தில். ஒரு முறையாய் யேசுவா யேசுவா நாமம் பலத்த துருகம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். ஆமென். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடல் செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. சொல்லலாம், எங்கள் பராக்கிரமே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஹல்லேலூயா. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக ஓ ஹல்லேலூயா. சொல்லுங்க, தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யாத்திரு நாமத்தின். மலை போல துன்பம் என்னை சூழும் நேம், அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே.
கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல காப்பவரே. நீர் போ என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போ என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்கு யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரை உம்மை போல எங்களை கர்த்தாவே புரிந்து கொள்ளுகிற தேவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவர் எங்கள் சூழ்நிலை அறிந்த தேவன், ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் அறிந்த தேவன் நீர். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தா உம்மை போல ஒரு கர்த்தாவை புரிந்து கொள்ளவும், உம்மை போல எங்களை அரவணைக்கிற தேவன் ஒருவரை நாங்கள் பார்க்க முடியாதப்பா. அந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கொடுத்த ஆண்டவரே நீர் அற்புதமாய் கர்த்தாவை காத்து வழி நடத்தணுமா ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க, ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ கர்த்தர் இந்த காலை வேளையை கர்த்தர் காணும்படியாக செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதித்தோம், அதற்காக நன்றி செலுத்தினோம். அவரை போல புரிந்து கொள்ளுகிறவர் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவரை போல நம்மளை அறிந்து கொண்டு நம்மளை அணைப்பவர், புரிந்து கொள்ளுகிறவர், நம்ம சூழ்நிலை அறிகிறவர் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரி, இந்த நாளிலும் ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். சரியா, ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ அதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் எங்களுக்கு உடனடியாக சேட்டில் நீங்கள் போடலாம். சரியா, சேட்டில் நீங்கள் போடலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி யூ கேன் சக்சீட் இன் இங்கிலீஷ். அவங்க ஃபஸ்ட் டைம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அதனால் இப்பொழுதும் ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உன்னிப்பாக கவனிங்க. சரியா, உன்னிப்பாக கவனிங்க. கவனிச்சா தான் புரியும். சரியா, கவனிச்சா தான் புரியும். சரியா, பார்த்துட்டு உடனடியாக சேட்டில் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாமா? எல்லோரும் சேர்ந்து வீடியோ பார்ப்போம். ஓகே, வெரி குட். சரி, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, என்ன புரிஞ்சுது, என்ன புரிந்து கொண்டீர்கள்? சரியா, அதை நீங்கள் இப்போ நீங்கள் டைப் பண்ணலாம். சரியா, டைப் பண்ணலாம். ஸோ ஜீசஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களும் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். சரியா, ஓகே. சரி, பார்த்துட்டிங்களா? சரி, சீக்கிரம் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, மை நேம் இஸ் பெட்ரிஷியா. ஓகே, ரொம்ப சந்தோஷமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, சரி, சீக்கிரம். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தீங்க, என்ன புரிந்து கொண்டீர்கள் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் டைப் பண்ணலாம். சரி, சீக்கிரம் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஆகும். ஓகே, வெரி குட். சொல்லாதீங்க ஏதோ வலிப்பு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. சரியா, ஓகே. ஓகே, ஸ்டீஃபன் ராஜு ஃபஸ்ட்டு அவர் அதில் டைப் பண்ணிக்கிறாரு. ப்ராக்டிஸ் மேக்ஸ்
யூ பர்ஃபெக்ட். ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஓகே, நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, கற்றுக்குறீங்களோ, அது வந்து உங்களை என்ன பண்ணும், பர்ஃபெக்டாக நடத்தும் அப்படின்னு போட்டிருக்காரு. அடுத்தது சார்ல்ஸ் வந்து ஃபோக்கஸ், டிட்டர்மினேஷன், ப்ராக்டிஸ். ஓகே, ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அவரோட குறிக்கோளோடு இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரதீப் தேவா, ஓகே, ப்ராக்டிஸ் இஸ் ஒரு மனுஷனை வந்து பர்ஃபெக்டாக மாற்றும். சரியா? சிசிலி சுரேஷ், எய்ம் இஸ் அச்சீவ்மெண்ட். ஓகே. ரேவதி அஸ்வின், ப்ராக்டிஸ் மேக் மேன் சக்ஸஸ். ஓகே. அடுத்தது காயத்ரி சுதாகர், ட்ரை டில் யூ சக்சீட் அண்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்பர் டைம் டு அச்சீவ் அண்ட் ரீச் அவர் கோல். ஓகே, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, கரெக்டான சமயம் வர வரைக்கும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஓகே. புஷ்பானந்தம், எய்ம் பண்ணுங்க. சேவியர், சக்சீட் இன் இட்ஸ் கோல். சரியா? வனிதாபாய், ப்ராக்டிஸ். ஃப்ரீடா சேவியர், பிஃபோர் யூ குட் டூ எனி திங் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் தட். முன்னாடி எது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முன்னாடி அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான காரியங்களை செய்யுங்க. அடுத்தது நாகேந்திரா, நெவர் கிவ் அப். ஸோ நெவர் எதுவும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. மேனகா, லைக் ஈகிள் ஐ யூ ஹவ் டு பி ஷார்ப்பன் இன் லைஃப். ஸோ கல்லுக்கூடிய கண்களை போல் நீங்கள் என்னவாக இருக்கணுமா, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. புஷ்பா தேவதாசன், ஈகிள் ஃப்ளைஸ் வெரி ஹை ஆல்வேஸ். ஓ சரி, ரொம்ப உயரத்தில் பறக்கும். சரியா? ஓகே, அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பெட்ரிஷியா தான், யூ கேன் சக்சீட். அவங்க வந்து பி நீன் இன் யுவர் ஒர்க், உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இருங்கள். அடுத்தது விஜயலட்சுமி, இதுமா கண்ணையாரா, என்னென்ன ஒன்றும் புரியலையே, காலங்காத்தால் நம்ம சரியாக தெரியல எனக்கு. சரி, ஓகே. பிரபு சேகர், அவர் வந்து உணவுக்காக உழைக்க தயாராக இருக்க வேண்டும். சாப்பாட்டுக்காக என்ன பண்ணணும், உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சரியா? சாப்பாடு தானே முக்கியம், அதனால் உழைங்க. சரியா? ஷீலா வந்து கழுகு போல உயரம் பெறுதல். ஓகே. கலை செல்வி, பிரைஸ் தி லார்ட். ஓகே, பரவாயில்ல, எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் வந்து அது என்ன காரியங்கள்ன்றதை உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே பெரிய விஷயம். அதுவே உங்களுக்கு கைகள் தட்டப்படுகிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஸ்டீஃபன் ராஜு. சரியா? ஸ்டார்ட் பண்ணது. சரியா? கரெக்டாக அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். சரியா? அது வந்து உண்மையாக ப்ராக்டிஸ் வந்து என்ன பண்ணும், மோர் பர்ஃபெக்டாக மாற்றும் அப்படின்றது கரெக்டாக போட்டிருந்தாங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஆமென். ஸோ இன்றைக்கி அதுதான். சரியா? நீங்கள் வந்து அந்த பறவையை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த பறவையை பார்த்தீங்க, அது வந்து அந்த இரையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுது. சரியா? எப்படி பிடிக்கணுன்றது. ஆனால் ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் போட்டதில் வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். சரி, அது ரொம்ப முக்கியம். வெறும் ப்ராக்டிஸ் இல்லை, ஒரு பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சரியான ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து ஒரு மனுஷனை பர்ஃபெக்டாக மாற்றும். அது வந்து பர்ஃபெக்டாக மாற்றும். சும்மா ப்ராக்டிஸ் வந்து மாற்றாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரியா? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ உதாரணமாக நேற்றைய தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா T20, சரியா? T20யில் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் மேட்ச் நடந்துச்சு. பார்த்தீங்களா? ஓகே, வெரி குட். ஓகே. அப்போது மேட்ச்சில் பார்க்கலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே வந்துடுற எல்லா பிளேயரும் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தவங்க தான், நெட் ப்ராக்டிஸ் எடுத்தவங்க தான். அது வந்து யாரும் வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் அங்கே வரமாட்டாங்க. பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுத்து தான் வராங்க. அதில் ஒரு வித்தியாசமாக நேற்று நேரத்தில் அந்த கமெண்ட்ரியில் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். என்ன கவனித்தேன்னா, அந்த டோனி வரும்போது, MS டோனி வரும் பொழுது அவர் 4 பால் 20 ரன் அடித்தார். ஃபஸ்ட்டு 3 பால் என்ன பண்ணிட்டார், 3 6 அடித்தார், தூக்கி அடித்தார், கரெக்டாக அடித்தார். சரியா? ஸோ அப்போ அந்த கமெண்ட்ரி, அந்த மேட்ச்சு, அந்த சிஎஸ்கே முடிஞ்ச உடனே அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவர் வந்து அந்த நெட் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது
அவர் வந்து அடிக்கிற ஷாட் வந்து 6க்கு அடிக்கிற மாதிரி அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு, அதை வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டாரு. அதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அவர் அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அவர் 6க்கு அடிக்கிற மாதிரி அவருடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது ப்ராக்டிஸில். மற்றவனும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றது ஒரு காரியம் இருக்குது. பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற ஒரு காரியம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா, அது ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களான்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சரியான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லோரும் காலையில் எழுந்துச்சு படிப்பாங்க. சரியாக படிக்கிறியா, அதான் முக்கியம். காலை 4 மணிக்கு நான் எழும்புகிறேன், நீனும் 4 மணிக்கு எழும்பலாம், சரியா? ஆனால் ஒழுங்காக படிக்கிறோமா, கரெக்டாக படிக்கிறோமா, அதான் முக்கியம். என் பிள்ளை 4 மணிக்கு எழும்புது வையா, உன் பிள்ளை 4 மணிக்கு எழும்புது. ஏன்னா என் பிள்ளை 4 மணிக்கு எழும்பி மார்க் வாங்கலை, உன் பிள்ளை 4 மணிக்கு எழும்பி மார்க் வாங்குது. ஏன்னா அவன் கரெக்டாக அந்த 4 மணிக்கு எழும்பி பர்ஃபெக்டாக படிக்கிறான். எதை வந்து பர்ஃபெக்டாக, அதை வந்து அந்த ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். அதான் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுது, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணல, சரியாக கரெக்டாக இப்படி வந்தால் இப்படி தூக்கணும், இப்படி வந்தால் இப்படி தூக்கணும், சரியா? அதோட இதை வந்து ஐடியா வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் வந்து கையாளுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கோலியாத் வந்து முன்னாடி நிற்கிறான். இப்போ வந்து தாவீது வந்து சவுல்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, ஸோ இந்த பெலிஸ்தியனை வந்து நான் வந்து முறியடிக்கிறேன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் ஏமாத்திரம், சரியா? அப்போ சொல்லும் பொழுது அவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் வந்து என்னை வந்து ஒரு முறை என்ன பண்ணிச்சு, சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் என் ஆட்டை தப்பு வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணேன், நான் போராடினேன். அந்த வாயிலேருந்து நான் சிங்கத்தை வாயிலேருந்து என்ன பண்ணிட்டேன், ஆட்டை நான் தப்பு வச்சேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. அப்போது இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், இவர் வந்து அந்த ஸ்லிங்கை வச்சு என்ன பண்ணுறாரு, அந்த கவனை வச்சு கோலியாத்தை கரெக்டாக மார்க் பண்ணி அடிக்கிறாரு, சரியா? கரெக்டாக அடிக்கிறாரு. நெத்தியில் அடிக்கிறதுனா சாதாரண காரியம் கிடையாது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவ்வளோ கரெக்டாக. அப்போ இவர் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ப்ராக்டிஸு கரெக்டாக ஷார்ப்பாக அவர் பார்க்குறத குறிப்பார்த்து அடிக்கிறத கரெக்டாக வச்சுருக்கிறார். அதான் விஷயம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து அவர் ஏற்கனவே அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டேவிட்ன்ற ஒரு மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, அவர் வந்து அந்த ஸ்லிங்கை வச்சு கரெக்டாக ஒரு இதை அடிக்கிற மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிப்பார். அது வந்து மிஸ் ஆகாத மாதிரி அடிச்சுட்டே இருப்பார். ஸோ அப்போது அவர் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதான் சொல்லுவாங்க, அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ரூமில் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு கீபோர்டு வாசிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல், சிலருக்கு வந்து பயங்கர நினைப்பு, ஒரு கீபோர்டு பயங்கர வாசிக்கிற நினைப்பு, ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு சவுண்டு வராது, ஒரு மியூசிக் வராது, ஒரு பீட்டுக்கு ஒன்றும் வராது. ஏன்னா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ணல, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அவங்க சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாதனால அவங்க வந்து சரியாக வாசிக்க தெரியல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போ வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து சில டைம் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸில் நடத்துகிறார். வெறும் ப்ராக்டிஸ் இல்லை, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸில் நடத்துகிறார். ஸோ தாவீது அப்படி தான் நடத்தியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏற்கனவே வந்து தாவீது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டார். எப்பா உன் கையில் கல் இருந்தால் நீ எங்கே அடிக்கணும், குறி எங்கே அடிக்கணும். ஸோ அப்போ வந்து கோலியாத்தை அன்றைக்கி தான் வந்து அவர் வந்து ஸ்லிங் எடுத்து அடிக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அன்றைக்கி தான் அவர் வந்து அதெல்லாம் வச்சு அந்த ஆயுதத்தை வச்சு பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே அந்த ட்ரைனிங் வந்து காட்டல, அது யாரும் பார்க்க மாட்டாங்க. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட ப்ராக்டிஸை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க, சரியா? அவங்க நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க, என்ன மாதிரி அதுக்கு எஃபர்ட் போடுறீங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க, சரியா? ஆனால் ஒரு மாதிரி அது பெர்ஃபார்மன்ஸாக வெளியே வரும், சரியா? அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் வரும், அன்றைக்கி தான் ஜனங்கள் பார்ப்பார்கள். ஸோ தாவீது வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது யாருமே பார்க்கலை, தாவீது ப்ராக்டிஸ் பண்ணது யாருமே பார்க்கலை. அதனால தான் நீங்கள் வந்து சவுல் வந்து தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன். யார்? கோலியாத் வந்து சின்ன வயசுலேருந்து யுத்த வீரன்ப்பா, நீ எல்லாம் ஏன்னா பார்க்கல. இவர் வந்து இந்த கவனை வச்சு அடிப்பார் பார்க்கல, சரியா? சிங்கத்தை கொன்னதை பார்க்கல, கரடை கொன்னதை பார்க்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே இவங்களாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அப்போது மோர் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் தான், சரியா? வெறும் ப்ராக்டிஸ் இல்லை, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். சரியான ஒரு செயல்முறை வந்து என்ன பண்ணும், உங்களை கண்டிப்பாக வந்து அது வந்து என்ன பண்ணும், கண்டிப்பாக
அதை வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை சாதிக்க வைக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா இல்லைன்னா பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதான் முக்கியம். சரியா? எல்லாரும் சமைக்கலாங்க, எல்லாரும் சமைக்கலாம். எல்லாரும் வந்து குழம்பு வைக்கணும்னு ஆசை. சரியா? எல்லாம் சிக்கன் கவாப்பு பண்ணணும்னு ஆசை. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. சரி, எல்லோரும் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறோமா, மசாலா கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோமா? காலங்காலத்தில் ஏன் பாஸ்டர் இந்த சிக்கன் கவாப்லாம் சொல்லி பசியை தூண்டி விடுறீங்கன்னு நினைக்காத. சரியா? ஆனால் ரியல் அதான். எல்லோரும் சமைக்கலாம், எல்லோரும் சமைக்கலாம், எல்லோரும் சமைக்கலாம். ஆனால் பர்ஃபெக்டாக சமைக்கிறோமா, அதான் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறார். நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவர் வந்து ஃபீல்டில் நம்மளை இறக்குறதே கிடையாது. அது யாராக இருக்கட்டும், சரி, யாராக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், நீங்கள் விசுவாசிகளை உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்கே தெரியாது, அதான் விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து ஆண்டவர் வந்து 40 வருஷம் என்ன பண்ணார், அந்த மீதியான் தேசத்தில் அந்த மாமனாருடைய மந்தைகளை மேய்க்கும்படியாக வச்சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அது எவ்வளோ டஃப்ன்றது உங்களுக்கு தெரியாது. செம்ம டஃப்பு, செம்ம டஃப்பு. இப்போ லேட்டஸ்ட்டில் ஒரு மோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சரி, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு ஆடு வந்து என்ன பண்ணும் அப்படின்றத, ஒரு ஆட்டை வந்து எப்படி வந்து டேக் கேர் பண்ணுவார்ன்றதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. மோசஸும் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஆட்டை வந்து மேய்க்கிறதும், இரவு நேரத்தில் அதை பாதுகாக்கிறதும், சரியா? அது மாத்திரமல்ல, அதுக்கு வந்து அந்த நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறதும், சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் வந்து ஆண்டவர் 40 வருஷம் வந்து அவருக்கு வந்து அந்த பேஷன்ஸை கற்றுக் கொடுத்தார், பொறுமையை கற்றுக் கொடுத்தாரு. சரியா? அது மாத்திரமல்ல, அந்த ஆடை வந்து ரொம்ப கண்ணு கருத்துமாக இரவு பகலாக பாதுகாக்கிற, அந்த நைட் அண்ட் டே முழிக்கக்கூடிய அந்த இரவுகள் வனாந்திரத்தில் அவர் வந்து மேய்ச்சது வந்து ஒரு வனாந்திரம். அப்போ 40 வருஷம் வனாந்திரம் தான். அப்போ 40 வருஷம் வந்து அவருக்கு வந்து அந்த வனாந்திரம் எப்படி இருக்குன்றத முன்னாடியே அவர் வந்து காமிச்சிட்டார். அதான் விஷயம், அதான் விஷயம். திடீர்னு வந்து ஆண்டவர் வந்து மோசஸ் வந்து இந்தாப்பா வனாந்திரத்தில் போப்பா அப்படிலாம் நடத்தலை. ஏற்கனவே 40 இயர்ஸ் அவர் வந்து அந்த பாதையில் நடத்திட்டார். இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், எல்லாமே அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டார். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு 40 இயர்ஸில் வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கூகுள் மேப்பாக இருந்திருக்கலாம். சரியா? அவர்கிட்ட ஜிபிஆர்எஸ் ரூட்டை கேட்டிங்கன்னா, அந்த கூகுள் மேப் மாதிரி ரூட்டை அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. சிலர்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்குலாம் போயிருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் மோர் ப்ராக்டிஸ் என்னென்னா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், சும்மா அந்த இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. அந்த ரூட்டில் வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. சாரி, நிறைய வாட்டி போயிருப்பாங்க, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க. அப்போ ப்ராக்டிஸ் ஆகும்போது நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்களேன். அவங்க கூட ட்ராவல் பண்ணது க்ளீனாக சொல்லுவாங்க. ரைட்டில் போ, லெஃப்ட்டில் போ, ஹம்ப் வரும், இத்தனை ஹம்ப் வரும், அதெல்லாம் க்ளீனாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய முறை அந்த இதில் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது சொல்லுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, இங்கே ஒரு பள்ளம் வரும் அப்படின்வாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? சரியா? ஏற்கனவே அவங்க மோர் ப்ராக்டிஸ், அந்த ரூட்டில் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. அதனால் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, ஹம்ப்பு வரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்கள் அப்படின்வாங்க. நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிறது கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கரெக்டாக ஓட்ட முடியும், இல்லைன்னா தூக்கி அடிக்கும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோசஸ் வந்து ஆண்டவர் வந்து அப்படி தான் பயன்படுத்தினார் ஒரு 40 இயர்ஸ். ஸோ எல்லாத்தையும் அவர் வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸை கொடுத்தார். சாதாரண ப்ராக்டிஸ் இல்லை, பர்ஃபெக்டாக கொடுத்தார். ஸோ நீங்கள் பாருங்கள், சீஷர்கள் 3 வருஷ காலம் ஆண்டவர் தான் அவங்க வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸை கொடுத்தார். திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்துட்டு எல்லாம் உலகத்துக்கு ஃபுல்லாக போங்க அப்படி சொல்லவே இல்லையே. அவர் ஊழியத்துக்கு வந்த உடனே செலக்ட் பண்ண அடுத்த நாள் அவர் சொல்லியிருக்கலாம். சரியா? அவர் செலக்ட் பண்ண அடுத்த 12 பேரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், நீங்கள் உலகம் முழுவதும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணவே இல்லை. 3 வருஷம் 3.5 இயர்ஸ் என்ன பண்ணார்னா, அவங்களுக்கு அதை பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எப்படி பொறுமையாக இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கிறத கேட்குறாங்க, அதை சொல்லித்தராரு. சரியா? எப்படி வசனம், அந்த ஓமைகள், பேரபிள்ஸை எப்படி வந்து அவர் பேசியிருப்பார், இது எல்லாமே இவங்களாம் பார்த்துட்டே இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸ் கழித்து அந்த பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் வந்து அவங்கள சுவிசேஷ ஊழியத்துக்கு நடத்திச்சு. இல்லைன்னா கஷ்டம். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலாம், இப்போ அவர் வந்து வேதத்தை நல்லா அறிந்தவர், நல்லா எழுதியிருக்கார், புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு. சரியா? அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அவர் வரத்துக்கு முன்னாடி கமாலியலுடைய பாதத்தில் அவர் வந்து கற்றுக்கிட்டவர். சரி, வேதத்தை கற்றுக்கிட்ட மனுஷன், சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஸோ அப்போ வந்து அதில் வந்து பர்ஃபெக்ட் நல்ல வந்து பெஸ்ட்டு ஸ்காலர். அவர் வந்து பெஸ்ட்டு ஸ்காலர். படித்தது யாருன்னா பெஸ்ட்டு டீச்சர். நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து படிக்கலாம், ஆனால்
பெஸ்ட்டு டீச்சர்னு இருப்பாங்க, சரியா, சரியாக சொல்லித்தர ஆட்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸாக நடத்திடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எது வரும் எது வராது, எப்படி பண்ணணும். நீங்கள் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல முடியும். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு கன்னடா வராமல் இருக்கலாம், இங்கிலீஷ் வராமல் இருக்கலாம், மேக்ஸ் வராமல் இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் வராமல் இருக்கலாம், சரியா, எக்கனாமிக்ஸ், நிறைய காரியங்கள் இருக்குது. ஸோ சில டைம் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சொல்லி தரவங்களே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் எடுத்துருக்க மாட்டாங்க. அதான் ப்ராப்ளம். சில இடத்துல நீங்கள் அதான் பார்க்கலாம், அவங்க வந்து அந்த காலேஜில் வந்து அந்த சொல்லித்தர டீச்சர்ஸே வந்து சரியான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள வந்து டீச்சர் ஆக்கியிருப்பாங்க, சரியா. இவங்க வந்து கிளாஸில் எடுப்பாங்க. நான்லாம் படிக்கும் பொழுது, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளார வந்தவங்க அப்போ தான், சரியா. அவங்களே வந்து அந்த காலேஜ் எப்படி முடிச்சிருப்பாங்க தெரியும், தத்துக்கு தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க நம்மளுக்கு சொல்லி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்க எதனா டவுட்டு கேட்டால் ரெஃபர் புக்கு அவ்வளோதான். நான் என்ன ரெஃபர் பண்ண உங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்களே வந்து பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் எடுக்கலாம். அதே இது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்கிட்ட நீங்கள் உட்காந்து கிளாஸ் எடுங்க, கிளாஸ் கற்றுக்கோங்களேன். நீ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100க்கு 100 நீ நல்ல பர்சன்டேஜ் வாங்கிடுவீங்க. ஏன்னா அவங்க மோர் ப்ராக்டிஸ் எடுத்தவங்க. அவங்க கீழே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீ என்ன பண்ணலாம், பயங்கரமான சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமா. இப்போ பவுல் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஸ்காலர்கிட்ட உட்காந்துருந்தார், அதனால தான் அவர் அவ்வளோ புக்கு எழுத முடிஞ்சது. இன்னொன்று கத்தோட கிருபை. ஆனால் கத்தர் ஏற்கனவே அங்கே ட்ரெயின் பண்ணிட்டார். ஸோ ட்ரெயின் பண்ணனால நம்மளுக்கு வந்து அது தெரியுது, அது இல்லைன்னா கஷ்டம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊழிய பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய இதில் வந்து நம்ம வந்து பைபிள் காலேஜ் போல் எந்த ஒரு இடத்துலையும் போகல, சரியா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே கத்தர் வந்து அந்த ஊழியத்திலேயே கத்தர் நடத்தினார். வாலிப வயசில் சர்ச்சிலேயே அப்படியே இருந்தேன், சரியா. அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சரியா. ஒரு யூத் ஸ்டேஜில் யூத்து காரியத்தில் வந்து ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ அந்த இன்வால்மெண்ட்டில் இந்த ஸ்கிட்டு எழுதுறது, நடிக்கிறது, சரியா, நிறைய காரியங்கள் செய்கிறது வந்து அங்கே வந்து எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணான்னு தெரியாது. ஸோ அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழிய ஸ்தாபனத்துக்குள்ள வேலைக்காக போகும்போது ஊழிய ஸ்தாபனத்தில் போகணும். அப்போ போகும்பொழுது அங்கே வந்து ஒரு வீடியோ எடிட்டர், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சார், வீடியோ எடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ண வச்சார். எதுக்காக எடிட் பண்ணுறோம் எனக்கு தெரியாது, சரியா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்கு ஆண்டர் என்ன பண்ணார், ப்ராக்டிஸ் பண்ண வச்சார். ஸோ நாம் ஸ்டுடியோ செட்டப் பண்ண நினச்சோம். ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் ஒரு முழு ஸ்டுடியோ, சேனலுக்கான ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்கு ஆண்டர் கிருபை கொடுத்தார். ஸோ அங்கே போன உடனே வெறும் எடிட்டர் இல்லை, நீ கேமரா கற்றுக்கோ, டைரக்ஷன் கற்றுக்கோ, ஆக்டிங்கில் வா, எல்லாத்துலேயும் ஆண்டர். ஆனால் கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த சம்பளம் வந்து ரொம்ப கம்மியான சம்பளம், சரியா. நீ மாதம் வந்து 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 10,000 ரூபாய்க்கு நம்ம வந்து எடிட்டிங்கும் பண்ணணும், ஷூட்டிங்கும் பண்ணணும், சரியா, டைரக்ஷனும் பண்ணணும், ஸ்கிரிப்டும் எழுதணும், ஆளுங்களை புக் பண்ணணும், சரியா, எல்லோரும் வர வைக்கணும், அவங்க நடிக்க வைக்கணும், நானும் நடிக்கணும், சரியா, எல்லாமே பண்ணணும். ஃபைனலாக வந்து டெலிகாஸ்ட்டுக்கும் அனுப்பணும், சரியா. இது இல்லாமல் மற்ற கேபிள் ஆப்டரையும் பார்க்கணும், எல்லாத்தையும் செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில், போலிங்கும் போடுவார், சரியா, ஃபீல்டிங் நல்லா பண்ணுவார், பேட்டிங் நல்லா பண்ணுவார்னா ஒரு ஆல்ரவுண்டர். அப்போது அந்த இடத்துல வந்து எதுக்காக கற்று அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைமில் யோசிக்கலாம், ஒரு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ பேர் வேலையாக செய்யணும், ஒரு 7-8 பேர் வேலையை நம்ம ஏன்டா செய்யணும் அப்படின்னு யோசித்திருக்கலாம். நான் யோசிச்சிருக்கிறேன், இன்னும் எல்லா வேலை நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம். சில டைம் வந்து டைம் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் டைம் இருக்காது, ஆனால் எல்லா வேலையும் உட்காந்து செஞ்சிடும். ஆனால் இது எல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா அந்த ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக ஆண்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சிலர் வந்து முடியாமல் போயிட்டாங்க, சிலர் வந்து இதை மாதிரிலாம் எல்லா வேலையும் கொடுத்தீங்கன்னா என்னால் பண்ண முடியாது சொல்லிட்டு சிலர் போனது உண்டு. அவங்களாம் இன்றைக்கி வரைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணார். ஸோ இதில் வந்து ஊழியன்னா என்ன, அது எப்படி செய்யணும், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்தாபனங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் கர்த்தர் எதுக்கு அழைக்கிறாரு, ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ஸோ அன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணது, பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி யூஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு வேளை மைக்கில் ஏதோ ப்ராப்ளம்னா நம்ம இங்கேயே உட்காந்து சொல்ல முடியும், ஓகே ஏதோ ஒரு பிரச்சனைனா எதை கரெக்ட் பண்ண முடியும். நான் ஓரளவுக்கு, சரியா, எல்லாமே தெரியும் சொல்ல, ஓரளவுக்கு ஒரு வீடியோ சரியில்லைன்னா என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும்,
சரியா? ஏதோ ஒரு பிரச்சனை, சரியா? டெலிகாஸ்ட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு தெரியும். இதே தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? கஷ்டம். ஸோ அப்போ வந்து பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை வந்து கரெக்டாக நம்மளை வந்து அந்த பர்ஃபெக்ஷன் நேரம் நடந்துச்சு. அந்த ப்ராக்டிஸ் வந்து சில காரியங்களே சாதிக்க வச்சுது. ஸோ அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எப்படி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் இல்லை, நல்ல பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக அந்த காரியங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வந்து பயிற்சி எடுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் பயிற்சி எடுக்கலாம், ஆனால் நீங்கள் சரியான பயிற்சி எடுங்க. சரியான டீச்சர்கிட்ட பயிற்சி எடுங்க. சரியான ட்ரைனிங், சரியான இடத்துல, எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க, இந்த கோர்ஸ் படிங்க, அந்த கோர்ஸ் படிங்க. ஆனால் பர்ஃபெக்டாக சொல்லித்தர இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து சக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவள் வேதத்தில் நீங்கள் அப்படி தான் பார்க்கலாம், வேதத்தில் நீங்கள் அதான் பார்க்கலாம். ஸோ மோசஸ் வந்து ஆண்டவர் வந்து அப்படி தான் தயார்படுத்தினார். ஸோ தாவீதை கர்த்தர் அப்படி தான் தயார்படுத்தினார். சீஷர்களையும் கர்த்தர் அப்படி தான் தயார்படுத்தினார். வேறு எதுவுமே அவங்களுக்கு சொல்லித்தரல. 3 வருஷ காலம் ஊழியம் எப்படி செய்யணுன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார். ஸோ பவுலையும் அப்படி தான் தயார்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு டீச்சர்கிட்ட உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து வேதங்களை கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். ஸோ அதனால தான் அவர் வந்து அத்தனை புஸ்தகத்தை எழுத முடிந்தது. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நல்லா பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரியா? சரியான பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுக்கிறதுல ஒரு சரியான விதத்தில் பயிற்சி எடுங்க. ஸோ நீங்கள் நல்லா சமைக்கணுன்னா நல்லா சமைக்கிற ஆள் சொல்லித்தரதை பார்க்கணும், சரியா? சும்மா ஏனோ தானே சொல்கிறது அவங்கள்ட்ட போய்ட்டு போத்து தனியாவை போடு, கடுகை போடு, ஏதோ ஒன்று போடு, சரியா? டேஸ்ட் வரலன்னா உப்பை போடு, ஏன் சர்க்கரையை தூக்கி கொட்டு, இப்படிலாம் சொல்லித்தர ஆள்கிட்ட போய் உட்காந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அவரே வந்து மோசமாக செய்கிற ஆள், நீ அதோட மோசமாக செஞ்சுட்டு கிடப்பீங்க. அப்போது சரியான சொல்லித்தரவர்கள் பயிற்சி எடுக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸ்க்கெலாம் போகும்பொழுது எல்லாரும் பிளாக் கலர் அந்த இது ட்ரெஸ்ஸு போட்டு லாயராக தான் இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு வந்து லாயராக தான் இருக்கிறாங்க, சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருப்பாக தான் தெரியும், நம்மளை பார்த்தாலே தெரியும். ஆனால் நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் போய் சும்மா போயிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு இந்த பிரச்சனையா ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா அது நல்லது கிடையாது. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஒரு லாயர்கிட்ட நீங்கள் போகிறீங்கன்னா பிஃபோர் அவங்க யாருன்னா எந்த கேஸை ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தெரியணும். அவங்க எத்தனை கேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 கேஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20ல் 19 தோற்றுருக்காங்க. அவங்க கேஸ் வந்து வாதாடி தோற்றுருக்காங்க, ஏதோ ஒன்று தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட போய் நீங்கள் போய் உங்கள் கேஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கேஸ் என்ன ஆகும் சொல்லுங்க? உங்கள் கேஸும் தோற்று தான் போகும், சரியா? அதே இது சில லாயர்ஸை நீங்கள் சில அட்வொகேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ல் அவங்க வந்து 19 ஜெயிச்சிருப்பாங்க, ஒன்று தோற்றுருப்பாங்க, மிஸ் ஆகிருக்கும். இப்போ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அது வந்து கேட்கணும். அந்த ஏற்கனவே அந்த அட்வொகேட்டை பற்றி நீங்கள் வந்து விசாரிக்கணும், சரியா? இவர் எப்படிப்பட்டவர், எப்படி கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், எப்படி ஜெயிப்பாரா, என்ன பண்ணுவார், இதை வந்து ஏன்னா அவங்க மோர் ப்ராக்டிஸ், கரெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் பர்ஃபெக்டாக எடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு மூத்த வழக்கறிஞர்கிட்ட கீழே அவங்களாம் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. சிலர்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருந்திருக்காரு. அப்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்தவங்க கிட்ட போய்ட்டு உங்கள் கேஸை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா. அதெல்லாம் வந்து சிலர் சொல்லுவாங்க அப்ளை பண்ணுவோம் பார்ப்போம், அவர் ஜட்ஜி என்ன சொல்கிறாரு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், சரியா? இப்போவுமே நம்ம சொல்ல முடியாதுன்னு வாங்க. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை இந்த கேஸு சரியான கேஸு, நான் எடுத்து பண்ணுறேன், நான் ஜெயிச்சு காமிச்சிட்றேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறாங்க முன்னாடி, சரியா? அதனால் நீங்கள் வந்து ஒரு சரியான பயிற்சி வந்து நீங்கள் எடுக்கிறீர்களா அப்படின்றத பாருங்கள், சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், சரியான ஆட்கள்கிட்ட உட்காந்து வேத வசனங்களை கேட்டிங்கன்னா நீங்கள் வேதத்தில் தேரணுலாம் இருப்பீங்க. உங்களுக்கு சொல்லித்தரவங்களுக்கே பைபிள் தெரியலன்னா என்ன பண்ண முடியும், சரியா? இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசிகள் வந்து ஏன் வந்து இன்னும் வளர்ச்சி அடையலைன்னா அவங்களுக்கு சொல்லித்தர ஆட்களுக்கே என்னென்னு தெரியாது, சரியா? சண்டே வந்து அவங்க மெசேஜ் வந்து கேட்குற இடம் வந்து எப்படிப்பட்ட இடம்னா சரியான ஆவிக்குரிய உணவு கிடைக்காத இடம். ஏதோ கடமைக்கு ஞானசனம் எடுத்துகிட்டு போதார் தாய் சபை, அது ஒன்று சொல்லுவோம், தாய் சபை எப்போ தாய் சபை தான். ஆனால் எப்படி அது நீங்கள் வந்து ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் முன்னேறீங்களா இல்லைன்னா அப்படியே தான் இருக்கிறீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், சரி? ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை.
ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் கற்றுக்க முடியுதா, ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர முடியுதா, சரி நிறைய காரியங்களை புரிஞ்சுக்க முடியுதா, இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து மனதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்படுங்க. படிக்கும் பொழுது நல்ல பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் எடுங்க. ஒரு தொழில் தொடங்கணுமா, பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் எடுங்க. சும்மா கிடையாது, சும்மா நீங்கள் வந்து செய்யவே முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏற்கனவே கர்த்தர் வந்து உங்களை விடையெல்லாம் நடத்தியிருப்பார். நான் அடிக்கடியாக யோசிக்கிறது உண்டு, ஏன் வந்து கர்த்தர் கடந்த வருஷங்களில் சில வருஷங்கள் முன்பு தான் இப்படியெல்லாம் நடத்தினார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் இல்லை, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ். அல்லேலூயா. பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களை வந்து பர்ஃபெக்டாக அதை மாற்றிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்ம வந்து அதில் வந்து மிஸ் ஆகிடும். சரியா, அதில் வந்து மிஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து பேஷன்ஸாக இருப்போம், அதில் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்போம். சரியா, நிறைய கால் கற்றுக்கலாம். அதில் பொறுமையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அதில் ஆட் ஆகும். அது வந்து ஆட் ஆகும். அதில் சகித்துக்கிட்டு வாழ்கிறது அதெல்லாம் இருக்குது, சும்மா கிடையாது. ஸோ பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா சாதாரண காரியம் கிடையாது. நிறைய காரியங்கள், நிறைய அனுபவங்கள் உங்களை வந்து அது ஒடிக்கிடும். அது வந்து உங்களை வந்து மோல்டு பண்ணிடும். சொல்லப்போனால் மோல்டு பண்ணிடும். ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, காலேஜிலலாம் வந்து எதுக்கு வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க? ஸோ டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆன்லைனில் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, மாக் டெஸ்ட்டுன்னு சொல்லி வச்சிடுறாங்க. ட்ரைனிங் மாக் டெஸ்ட். அது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட்டு. நீ வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாக் டெஸ்ட்டு. சரியா, அந்த மாக் டெஸ்ட்டில் இவங்க உட்காந்து என்ன பண்ணிடணும், அது ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுது. அதுலேயும் பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ண நிறைய காரியங்கள் எழுத நீங்கள் ஃபைனலில் போய் எழுத முடியும். நேராக போய் உட்காந்து ஃபஸ்ட்டு எத்தனை எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா என்ன தெரியும்? ஸோ அது வந்து கஷ்டம். ஸோ அதனால தான் உங்களை வந்து கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, யூனிட் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா, உங்களை வந்து மோர் ப்ராக்டிஸ், பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸில் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம அட்டன் பண்ணணும். ஐயோ யூனிட் டெஸ்ட்லாம் எழுத முடியாது, நான் டேரெக்டாக ஃபைனல் எக்ஸாம் எழுதுறேன்னா கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது, வந்து தோற்று தான் போவீங்க. ஸோ அதனால தான் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீ காப்பி அடிக்காமல் எழுதுறது இருக்குது. சரியா, நீ எந்த அளவுக்கு இரவு பகலை படிக்கிறன்றது இருக்குது. இதெல்லாம் அதில் வருது. ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சா தான். சரியா, ஒரு காப்பி அடிக்காமல் படிக்கணும், நல்ல இரவு பகலாக படிக்கணும், எது இம்பார்ட்டண்ட்டாக அதை படிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜில் வந்து டெஸ்ட் எழுதணும். சரியா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு உட்காந்து T20 பார்த்துட்டாங்க. சரியா, சும்மா சொல்கிறேன், T20 பார்த்தனால இப்போ 4 பேர் என்ன பண்ணல, படிக்கலை. ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன இருக்குது, எக்ஸாம் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாம் அப்போ இவங்க 4 பேரும் யோசிச்சாங்க, என்னடா இது, இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, படிக்கவும் இல்லை, ப்ராக்டிஸும் பண்ணல, நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுன்னு தெரியல. உடனே டக்குன்னு வந்து 4 பேரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம சார்கிட்ட போய் ஒரு என்ன பண்ணிடலாம், போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஆளுக்கு அப்படியே அடித்து பிடிச்சி ஓடி வந்தானுங்க. உடனே சார் கேட்டார், என்னப்பா இப்படி வரீங்க, ஷர்ட்லாம் அழுக்காக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு. சார் வர வழியில் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே அதனால தான் லேட் ஆகிடுச்சு, எக்ஸாமுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படி சொல்லி, ஏன்னா எக்ஸாம் இப்போ தப்பிக்கணும். சரியா, அதனால் எங்களுக்கு இன்னொரு நாள் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவோம், எக்ஸாம் எழுதிடுவோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சாரும் அவன் நிலைமையை பார்த்து சொன்னால், சரி ஓகே கவலைப்படாதீங்க, இன்றைக்கி எக்ஸாம் எழுதலைன்னா பரவாயில்ல, நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வேறு கொஸ்டின் பேப்பர் தரேன், நீங்கள் நாளைக்கு வந்து எழுதுங்க அப்படின்ட்டார். சரி ஓகே சொல்லிட்டு 4 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா T20 பார்த்துட்டோம், ஒரு பொய்யும் சொல்லிட்டோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடும் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா படிச்சுட்டானுங்க, வந்துட்டானுங்க. இப்போ வந்தப்போ இந்த டெஸ்ட்டில் இப்போ 4 பேருக்கு தான் டெஸ்ட்டு. சரியா, எல்லார் கையிலையும் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக உட்கார வச்சு பேப்பர் கையில் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா, சரியா, அவனுக்கு வந்து நேற்று சொன்னது என்னென்னா, வர வழியில் வண்டியில் வரும்பொழுது கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் பர்ஸ்ட் ஆகி அது வந்து இதாகிடுச்சு, ஸ்கிட் ஆகிடுச்சு, பிரச்சனையாகிடுச்சு, அதனால எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. அப்போது அதில் அந்த கொஸ்டின் பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது, நேற்று தினம் உங்கள் காரில் எந்த டயர், சரியா, ஃப்ரண்ட்டாக பேக் எந்த டயர் வந்து பஞ்சர் ஆச்சு, அதான் வந்து கொஸ்டின். இப்போ 4 பேர் 4 மூலையில் இருக்கிறான். இப்போ நான் ரைட்டு ஃப்ரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நான் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, பேக்கு ஃப்ரண்ட்டு, பேக் டயரு,
இல்லை லெஃப்ட்டில் இருக்கிற டயருன்னு சொல்லிட்டு எந்த டயர் வந்து பஞ்சர் ஆச்சு, அதான் வந்து டெஸ்ட்டு. ஸோ 4 பேரும் ஒரு இடத்த மென்ஷன் பண்ணான். அப்போ தான் சார் சொன்னார், நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாதனால இல்லாத பொய்யை சொல்லிட்டு கிடக்குற. நிறைய பேர் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸாம் டைமில் என்ன வந்துடும், வயிற்று வலி வந்துடும். பார்த்துருக்குறீங்களா? அப்போ தான் காலையில் தான் ஜுரம் வரும், மம்மி ஒரு மாதிரி ஸ்டமக் பெயினாக இருக்குது. என்ன காரணம்னா அது பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். காலையில் நிறைய பேருக்கு ஜுரம் வரும், சரியா, ஃபீவர் வந்துடும். அது எப்படி வரும் தெரியாது, ஏன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ இவனு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதனால ஒரு பொய்யை சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. நான் சொல்லுகிறேன், மோர் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களை பர்ஃபெக்டாக மாற்றும், சரியா, மனதில் வச்சுக்கோங்க. அதனால் எது செஞ்சாலும் நல்லா ஆழமாக கற்றுக்கொள்ளுங்க, டீட்டெயிலாக கற்றுக்கொள்ளுங்க. ஏனோ தானான்னு கற்றுக்காதீங்க. சரி, ஒரு வசனம் படித்தாலும் நல்ல ஆழமாக படிங்க. அப்படியே உருன்னு அப்படியே படிச்சுட்டு அப்படியே புரியல படிச்சுட்டு தள்ளிட்டு அப்படி சொல்லிட்டு போகாதீங்க. சரி, எந்த ஒரு காரியமும் டீட்டெயில்டாக கற்றுக்கோங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது, சரியா, அது வந்து என்றைக்குமே நல்லது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும், சரியா, ஆனால் நடுவில் நின்றுச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது. அதான் ப்ராப்ளம், சரியா, கரெக்டாக இல்லையா? அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் நாலேஜ், ஓகே, இதை வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குன்றத ஒரு மெக்கானிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போதுனா சொல்லலாம், சரியா. சார் கார்பரேட்டர் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து அது வரும்போது என்ன எடுத்துகிட்டு வருவார், ஒரு பேட்ரி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்துட்டு பார்த்துட்டு பேட்ரி இல்லைங்க, திருப்பி போயிட்டு. அதுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. அது என்றைக்குமே உங்களுக்கு நல்லது, சரியா. சமையலும் டீட்டெயிலாக கற்றுக்கோங்க. படிக்கிறது நல்லா பர்ஃபெக்டாக படிங்க. எல்லாத்துலேயும் வந்து ஒரு இதாக இருங்க, முன்மாதிரியாக இருங்க, பயிற்சி கரெக்டாக எடுங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும், அது ஒரு பலனாக இருக்கும். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்பொழுதும் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்ததுன்னா சரி, இன்மையாகில் ஒழுங்காக நான் ப்ராக்டிஸ் எடுக்கிறேன் பிரதர், சரி அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்திங்கன்னா, சரியா, பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், சரியா, எஸ்ன்னு போடுங்க, சரியா, YESன்னு போடுங்க, இல்லைன்னா வெறும் எஸ் போடுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஓகே, ஒரு டிசிஷன் எடுங்க. எது செஞ்சாலும் இன்றைக்கி ஒழுங்காக சின்ன ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கிறதுனா ஒழுங்காக கற்றுக்கோங்க. சும்மா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. என்றைக்குமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, எது இருந்தாலும் நஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவேன், அதுக்கு உங்கள் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா எடுங்க. வியாபாரமே ஆகலை ஒரு 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா வியாபாரத்தில் இறங்காதீங்க, சரியா. ஓகே, புஷ்பானந்தம் ஆமேன், ரேவதி ஆமேன், காயத்ரி எஸ், கிரேஸ் எஸ், ஃப்ரீடா சேவியர், ஓகே, ரேவதேஷ், நாகேந்திரா, அர்ஜுன், வனிதா பாயி, மேனகா, கவிதா கவி, ஆஷா, மேரி, ஹில்டா, ஆண்டனி, ராஜ், ஸோ விஜய் கண்ணன், ஸ்டீவ் ராஜு, பிரதீப் தேவா, சேகர், சரி, ஃபஸ்ட்டு நம்ம சபையில் எங்கள் குடும்பம் குரோத் ஆகிறது, ஆமேன், ஓகே, வெரி குட். அடுத்தது முகிலன், அடுத்தது பிரதீப் தேவா, அர்ஜுன் கலா, விக்டோரியா கிறிஸ்டினா, பிரேமா, மேகநாதன், சேவியர், சசிகலா, சந்திரசேகரன். ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை காலையில் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எதனால பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹேமாவதி, முகிலேஸ்வரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லோரும் கண்களை மூடலாமா? எல்லோரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுத்த தியானத்திற்கு நன்றி செலுத்துவோம். எங்களை அருமையான நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, மோர் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் ஆண்டவரே எங்களை ஒரு பர்ஃபெக்டாக மாற்றும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தா உம்முடைய கரம் எங்களோடு கூட அந்த வழி நடத்தட்டும். இதனால் ஒவ்வொருவரும் படிக்கிறதுல பர்ஃபெக்டாக மோர் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸ் எடுக்கட்டும். அன்றைய கர்த்தாவே, அவங்க வேலையில் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து ஆண்டவர் இந்த காரியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இதனால் தேவன் தாமே எங்களோடு கூட அந்த வழி நடத்துங்க. மோர் பர்ஃபெக்ட் ப்ராக்டிஸில் ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, கண்ணின் மணி போல் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுங்க எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லாத்தையும் கிருபையை கொடுங்க, நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க, நீடி ஆயுளை கொடுங்க. இந்த வருஷம் எல்லா நன்மைகள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருப்பதாக ஆண்டவரே, திருச்சபையோடைய கத்தாய் ஃபவுண்டேஷன் காரியத்தை உங்களுடைய கத்தில் வைக்கிறோம். இந்த சபை கட்டுகிற காரியத்தில் இருக்கிற எல்லா தட்டைகள் விலகட்டும். அன்றைய கத்தால் சீக்கிரத்தில் அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. ஆட்களுடைய பற்றாக்குறை எல்லாம் எடுத்து போட்டுருங்க. அன்றைய நல்ல ஆட்களை, வேலை ஆட்களை தருவீராக. என் தேவன் தாமே வழியில் திறந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்க உதவி செய்யுங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். தேவையெல்லாம் சந்திங்க. இந்த ஆலயம் கட்டுகிற பணியில் எல்லாரும் பார்த்தா கை கோர்த்து உதவி செய்யுங்க.
ஆண்டவரே எல்லாருடைய மனதில் பேசுங்க. எல்லாரும் இதற்கு உதாரணத்துவமாய் கொடுக்கவும் ஆலயம் கட்ட உதவி செய்யுங்கப்பா. நீரே கூட இந்த வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், நன்மையினால் நிரப்புங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியம் பாருங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த வாரத்தில் அந்த உமன்ஸ் ப்ரேயர் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாதம் 5ஆம் தேதி தான் அந்த உமன்ஸ் ப்ரேயர் இருக்கும். அதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமில்ல, இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கூடிகளை வந்து பங்கு பெறுங்கள். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது, அதில் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமையான காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.